வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்ரீஸ்லாக். ராயல் என்ஃபீல்ட் ஷோரூமில் நீங்கள் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறீங்க. ரீசெண்டாக நம்ம ஓசூர் ராயல் என்ஃபீல்ட் ஷோரூமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹண்டர் 350 லான்ச்சிங் யூனிட் வச்சுருந்தாங்க. அதுக்கு தாங்க நாமளும் போயிருந்தோம். ஸோ ஹண்டர் ராயல் என்ஃபீல்டில் நம்ம சிட்டிக்குள்ளே ரொம்பவே கம்ஃபர்ட்டாக ஓட்டுறதுக்கான வண்டி தான் நம்ம ஹண்டர்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதில் இப்போ நிறைய சேஞ்சஸும் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த சேஞ்சஸ் எல்லாமே வர்த்தா ஹண்டர் 350 எப்படி இருக்குது, ஸோ இதில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நேராக நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ராயல் என்ஃபீல்டு ஸோ இப்பவும் பல பேரோட ஒரு ட்ரீம் பைக்காகவே இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். இதில் ஹண்டர் 350 எப்படியாப்பட்ட வண்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சிட்டி ரைடுக்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டாகவும் லாங் டிரைவுக்குமே ஒரு பெஸ்ட் ஹண்டிங் வண்டியாகவுமே இருந்ததுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த 2025 ஹண்டர் 350 என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக் கீ செட்லேருந்து ஆரம்பிக்கலாம். கீ செட்டை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு ராயல் என்ஃபீல்டுக்கே ஒரு இதான அந்த RE நீட்டு அந்த லோகோவோட நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ரெஸ்பான்ஸுமே ரொம்ப குயிக்காக கிடைக்குதுன்னு நம்ம பார்த்த உடனே நம்மளுக்கு இது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயினாக ஹெட்லைட்டில் ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு ஆலஜின் ஹெட்லைட் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு LED ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு நான் ஹைபீமும் போட்டு காட்டுறேன் பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லோபீம், மேலே வந்து நம்மளுக்கு லோபீம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹைபீம் லோபீம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த நைட் த்ரோவை வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ LED ஹெட்லைட்ஸை பொறுத்த வரைக்குமே ஸோ அது நம்மளுக்கு டெஸ்ட் ரைட் கிடச்சிச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு கம்பல்சரி நான் இது பண்ணி காட்டுறேன். ஸோ ஃப்ரண்ட் டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷனை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு 41 mm டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு DRL லைட்டுமே அதோட அட்டாச் ஆகி வந்துடுது. ஸோ இண்டிகேட்டர் நார்மல் அந்த பிளிங்கர் தான் இது பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் டிஸ்கை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு 300 mm டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. வித் டியூல் சேனல் ABS தான் நம்மளுக்கு இதில் வருது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்மளுக்கு ஃப்ரண்ட் டயரை பொறுத்த வரைக்குமே 110/70 இன்ச்சஸ்க்கான டயர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர்ஸ் தான் வித் அலைவில் கொடுத்துருக்கிறது ரொம்பவே ஒரு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு பக்கமும் ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஆஸ் யூஷுவல் எல்லா இதுலையுமே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பிரேக்கிங் ABS கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயமே சொல்லலாம். ஸோ இன்ஜினை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்கு நிறைய கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு நான் உங்களுக்கு 1 by 1 வரேன். ஸோ கலரை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு 3 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரியோ ஒயிட் அனிட்டு, இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லண்டன் ரெட் அனிட்டு ஒரு ரெட்டும் பிளாக்கும் கலந்த ஒரு மிக்சிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது லுக் வைஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அந்த ராயல் என்ஃபீல்டோட லோகோ ஸோ இது எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இது கூடவே இன்னொரு கலரும் ஆட் பண்ணியிருக்காங்க, டோக்கியோ பிளாக். ஸோ இது 3 கலரில் எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஹண்டர் 350 ஸோ இது சைடில் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷனில் ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்த ஹண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃபான சஸ்பென்ஷன் இருக்குன்னு சொன்னாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஆல்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ பின்னாடி டிஸ்க் கொடுத்துருக்கு நம்மளுக்கு 270 mm டிஸ்பிளேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயமே நம்ம இது பண்ணி சொல்லலாம். வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 3 வேரியன்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ மிட் வேரியன்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு டாப் வேரியன்ட்ல மட்டும் தான் நம்மளுக்கு டியூல் சேனல் ABS கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல விஷயம்னு சொல்லலாம். மற்றபடி இதில் 6 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு OBD2B இன்ஜினுக்கான ஒரு செட்டப் எது கொடுத்துருக்காங்க. அந்த O2 சென்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சைலன்ஸில் இங்கே ஒன்று, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே வந்து இன்னொரு சென்சருமே நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலயமா இப்போ ரீசெண்டாக வர்றது எல்லாமே நம்மளுக்கு அந்த O2 சென்சரு கம்பல்சரி இது பண்ணி கொடுத்துருக்காங்க, பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவே நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு கிளாசி லுக்கில் நம்மளுக்கு பார்க்கறதுக்கே ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். சீட் கம்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்குமே நான் அதுக்கு வரேன். ஆக்சுவலி அதுலேயும் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 13 லிட்டர்ஸ்க்கான டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேங்க் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரோம் ஃபினிஷில் அந்த ஓப்பன் பண்ணுறது இது கொடுத்துருக்காங்க. E20 ஃபியூல் நம்ம தாராளமாக போட்டுக்கலாம். ஸோ சுவிட்சஸை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் நம்மளுக்கு ஹசார் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கில் சுவிட்சும் அண்ட் தென் செல்ஃப் ஸ்டார்ட் சுவிட்சுமே
நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நல்லா இருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம லெஃப்ட் சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹை பீம் லோ பீம் பாஸ் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இண்டிகேட்டர் சுவிட்சுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் சிங்கிள் ஆர்ம் செட்டப் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்லிப்பர் அசிஸ்டன்ட் கிளச் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ இப்போ இதில் ஸ்லிப்பர் அசிஸ்டன்ட் கொடுத்தது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். ரொம்பவே ஸ்மூத்தாகவே இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் மிரரை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு சேம் அந்த ரவுண்ட் டைப்கான ஒரு மிரர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எந்த ஒரு சேஞ்சஸ்மே இல்லை. ஆக்சுவலாக இதில் இன்னொரு விஷயம் நோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த டேங்க் மேலே கொடுத்துருக்க அந்த எல்லோ ப்ளூ க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டயர்லுமே அந்த அலை வீலில் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது லுக் வைஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. இது உங்களுக்கு எப்படி இருக்கு நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்ததான் நம்ம இன்ஜின் பக்கம் வரும். ஸோ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 349 சிசிக்கான ஒரு சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு தான் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ 350 சிசி ராயல் என்ஃபீல்டு நீங்கள் ஆயில் கூல்டு கொஞ்சம் கொடுக்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது ஓவர் ஹீட் ஆகுதுன்னு கஸ்டமரும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இது எப்படி இந்த இதில் நீங்கள் மேனேஜ் பண்ணியிருக்கீங்கன்னுட்டு நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ ஓட்டோ சென்சார் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருந்தாலுமே இதில் நம்மளுக்கு ஏர் கூல்டு இன்ஜின் தான் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பவரை பொறுத்த வரைக்குமே 20.2 bhp பவரும் அதே மாதிரி 27 நியூட்டன் மீட்டர் டார்க்குமே ப்ரொடியூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ 5 ஸ்பீடுக்கான கியர் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் ஃபுட்ரெஸ்ட் லப்பராகவும் அது பின்னாடி பில்லியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் ஃபினிஷ்லேயே நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க சொல்லலாம். அதுக்கப்புறம் சைடில் நம்மளுக்கு அந்த சாரி கேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் செயின் செட்டப் தான். ஸோ கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி நம்மளுக்கு சென்டர் ஸ்டாண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ பின்னாடியுமே டயர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 140/70 இன்ச்சஸ்க்கான டயர் செட்டப் தான் நம்மளுக்கு இதுலையும் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர் வித் அலாய் வீல் MRF டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி நம்ம இது வண்டியோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 181 kg வெயிட்டுமே கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்தவரைக்கும் 160 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் அண்ட் தென் 790 mm சீட் ஐட்டமே நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க நம்ம சொல்லலாம். ஸோ ஆக்சுவலாக கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு லாஸ்ட்டில் 150 mm இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 160 mm இது கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஆர்என் செட்டப் தான் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சீட்டை பற்றி சொல்லியே ஆகணுங்க. சீட்டில் ஒரு பெரிய இம்பாக்டே ஏற்படுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ லாஸ்ட்டாக வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குன்னு சொன்னாங்க. பட் இது ரொம்பவே குஷனியாகவே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி டைல் லேம்பை பொறுத்த வரைக்குமே அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணல. நம்மளுக்கு அந்த LED டைல் லேம்ப்ஸ் தான் நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை ஒன்ஸ் நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுற பாருங்க. ஸோ அது பின்னாடி உங்களுக்கு லுக் வைஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் மறக்காம கமெண்ட்டாக சொல்லுங்கள், நாமளே இது பண்ணிக்கலாம். ஸோ ஹசார் லைட்டுமே நம்மளுக்கு இன்பில்ட்டாக கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். பட் நம்மளுக்கு அந்த இதுவுமே இதாக இருக்குது. ஸோ நம்பர் பிளேட்டுக்கும் நம்மளுக்கு LED இது தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி கேபினட் பொறுத்திருக்கு அது எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஸோ ஸ்பீடோமீட்டரை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு செமி டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சென்டரில் வர்ற பார்ட் மட்டும் டிஜிட்டல். பட் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிட் எண்ட் அண்ட் டாப் எண்டில் வருது. ஸோ இதில் என்னென்ன இண்டிகேஷன் வருது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ABS-க்கான இண்டிகேஷன், நியூட்ரல் சிம்பல், அந்த பேட்டரி இண்டிகேஷன், பெட்ரோல் ஃபியூலுக்கான இது. ஸோ ஓடோமீட்டரில் என்ன வருது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரிப் A, ட்ரிப் B. ஸோ அந்த ஒரு இதுதான். ஸோ அது உங்களுக்கு இந்த சைடில் ஐ மாதிரி ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பட்டன் மூலயமா நம்ம அதை டேக்கிள் பண்ணிக்கலாம். ஸோ அதில் என்னென்ன ஆப்ஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஓடோமீட்டர் வரும். ஸோ ட்ரிப் A, ட்ரிப் B, ட்ரிப் F. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது சர்வீஸ் ரிமைண்டர். ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ புதுசாக நம்மளுக்கு அந்த USB போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. டைப் சிக்கான USB போர்ட் கொடுத்தது இன்னும் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் சொல்லலாம். அது இல்லாமல் இப்போ ஐஃபோன் யூஸருக்குமே ஆகட்டும், நார்மல் நம்ம ஆண்ட்ராய்டு யூஸருமே C டைப் கேபிள் இப்போ எங்கே எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இது கொஞ்சம் ஃபாஸ்ட் சார்ஜும் ஏறும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக ஒர்க் ஆகுது நம்ம ஒன்ஸ் ரைடிங் கேட்சஸ் நம்ம தாராளமாக இது பண்ணி பார்க்கலாம். ஓகே மக்களே, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஹண்டர் இப்போ புக்கிங் ஓப்பனில் இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் ராயல் என்ஃபீல்டில் வேற எந்த வண்டி வாங்குறதா இருந்தாலுமே நீங்கள் சரவணா மோட்டார் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் விசிட் பண்ணி டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வண்டியை வாங்குங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். Until Tata bye from Sri. Bye.